வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையம் படிப்படியாக வளர்ச்சியடையும், அதற்கான அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி அமைச்சரான பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். அடுத்த ஆண்டு நடுப்பகுதிக்கு முன்னர் இந்த விமான நிலையத்தினுடைய ஓடுபாதைகள் பெரிதாக்க செய்யப்படும் என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கின்றார். நிதி நெருக்கடி காரணமாகத்தான் சிறிய விரிவாக்கத்தை மேற்கொள்ள முடிந்திருக்கிறது என்று சொல்லியும் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமன்றி சுமார் 130 பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய விமானங்களை தரையிறக்க வசதியாக ஓடுபாதைகளை விரிவுபடுத்துவதற்கான திட்டமும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார். எனவே மத்தள விமான நிலையம் போன்று அல்லாது யாழ்ப்பாணத்தில் விமான நிலையத்தை ஒரு வெற்றி கதையாக மாற்ற உறுதி பூண்டிருக்கின்றோம். எதிர்காலத்தில் யாழ்ப்பாண விமான நிலையத்திற்கு விமான நிறுவனங்களை ஈர்ப்பது மற்றும் விமான போக்குவரத்து கட்டணத்தை மேலும் குறைப்பது குறித்தும் அரசாங்கம் பரிசீலிக்கும் என்று சொல்லி பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் 3ஆம் தரத்தில் இருந்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ரஞ்சித் மதும பண்டார தொடர்பில் நிறைய ரகசியங்கள் இருக்கிறது என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் கூறுகின்ற போது, இந்த பாதுகாப்பு துணை அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜேசகரவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணைகள் கொண்டு வந்து விவாதம் நடத்த கோரினால் எங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்பட்ட போதும் அதன் பின்னரும் அரசாங்கத்தை கொண்டு நடத்திய சஜித் மற்றும் அவருடைய குழுவினர் மேற்கொண்ட விசாரணைகள், கைது செய்யப்பட்டவர்களுடைய விவரம் மற்றும் எண்ணிக்கை குறித்த விசாரணைகளுக்கு என்ன நடந்தது என அனைத்தையும் எங்களுக்கு அவர்களிடம் கேட்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லி நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கின்றார். அவர்கள் அனைவரும் இணைந்து நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர சொல்லுங்கள் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதற்கு முன்னர் நாம் நாடாளுமன்றத்தில் ஈஸ்டர் தாக்குதல் குறித்து தெரிவித்த கருத்துக்கு மேலதிகமான பல கருத்துக்களை தெரிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்று சொல்லி ஒரு மிரட்டல் விடுவது போன்றுதான் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் தபால் ஊழியர் கூடிய பணி பகிஷ்கரிப்பு ஆனது 3வது நாளாகவும் தொடர்கிறது என்று சொல்லப்படுகிறது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து முன்னெடுக்கப்பட்ட இந்த தபால் ஊழியர் கூடிய பணி பகிஷ்கரிப்பு இன்றைய தினம் 3வது நாளாகவும் தொடர்கிறது. இந்த தபால் ஊழியர்கள் முன்வைத்த 19 கோரிக்கைகள் 17 கோரிக்கைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் சில கோரிக்கைகள் தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் தபால்மா அதிபர் ருவன் சத்குமார் தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் இந்த மேலதிக கொடுப்பனவுகள் மற்றும் கைவிரல் அடையாளத்தை பதிவு செய்தல் ஆகிய இரண்டும் அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுகளாகும் என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த 2 விடயங்களும் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என்று சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் இது தொடர்பில் பல விடயங்கள் வெளிவந்த மிக முக்கியமான விடயமாக இதனை சொல்ல வேண்டியிருந்தது. இதே நேரத்தில் விவசாயம் மற்றும் தொழில்துறையை ஊக்குவிக்கும் முகமாக இளம் தொழில் முனைவோருக்கான ஊக்குவிக்கும் வகையில் சலுகை கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கான அமைச்சரவை ஒப்புதல் ஒன்று அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. எனவே முதலீட்டை ஊக்குவிக்க சலுகை நிதி வசதிகள் இல்லாதது விவசாயத்துறையில் தொழில் முனைவோருக்கு உருவாக்குவதற்கு ஒரு தடையாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காணப்படுகிறது. எனவே இந்த இளம் தொழில் முனைவோருக்கு விவசாயத்தின் மீதான ஈர்ப்பை குறைப்பதாகவும் பயிரிடப்படாத நிலத்தினுடைய அளவை அதிகரிப்பதாகவும் உணவு உற்பத்தியை குறைப்பதாகவும் கண்டறியப்பட்டிருக்கிறது. எனவே 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் விவசாயம் மற்றும் தொழில்துறைகளில் ஈடுபட்டுள்ள தொழில் முனைவோரை மேம்படுத்துவதற்கான ஒரு சலுகை கடன் திட்டத்தை செயல்படுத்த 500 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் 5 வருட காலத்திற்கு செயல்படுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் ஒரு கடனாளிக்கு அதிகபட்சமாக 5 மில்லியன் கடன் வசதியை வழங்குவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட சலுகை கடன் திட்டத்தின் கீழ் பயனாளிகளிடமிருந்து வசூலிக்கப்படுகின்ற வட்டி நிலையில் உள்ள கடன் தொகையில் ஆண்டுக்கு 4 வீதமாக கூறப்படுகிறது. இதன்படி இலங்கை மத்திய வங்கி, மக்கள் வங்கி மற்றும் பிரதேச அபிவிருத்தி வங்கியுடன் இணைந்துதான் இந்த சலுகை திட்டத்தை செயல்படுத்த அரசாங்கம் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயமும் இன்றைய நாளில் இடம்பெற்றது. அதாவது இந்த தேவையான தரங்களை பூர்த்தி செய்யாத கல்வி பட்டங்களை வைத்திருக்கும் நபர்கள் இனி ஆசிரியர் வேலைகளில் இல்லாட்டி அவர்கள் சேவைகளில் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என்று சொல்லி கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இந்த கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சராக இருக்கக்கூடிய வைத்திய மதுர செனவிரத்ன தான் இதனை தெரிவித்திருக்கின்றார். இதன்படி தனியார் பல்கலைக்கழகங்கள் வழங்கும் கல்வி பட்டங்களுடைய தரத்தை மதிப்பிடுவதற்கு ஒரு சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். எதிர்காலத்தில் ஆசிரியர் நியமனங்களுக்கு தேசிய தரத்தில் பூர்த்தி செய்யும் பட்டங்கள் மட்டுமே செல்லுபடியாகும் என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கின்றார். இதே நேரத்தில் இவ்வாறு
சேவையில் இணைத்துக் கொள்ளப்படுகின்ற அனைத்து ஆசிரியர்களும் நிச்சயமாக பட்டதாரிகளாக இருக்க வேண்டும் என்றும் தொழில் நுழைப்பவர்கள் ஆசிரியர் பயிற்சி பெற வேண்டும் என்று சொல்லியும் கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரியவும் தெரிவித்துள்ளார் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த தென் மாகாண கல்வித்துறை பிரதிநிதிகளுடன் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போதுதான் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார்கள். எனவே ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்பவர்கள் நிச்சயமாக பட்டதாரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஆசிரியர் பயிற்சி பெற வேண்டும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது. இவ்வாறான செய்திகள் தான் இன்றைய நாளில் இடம்பெற்றிருந்தது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.